நான் ரொம்பவே மதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர், சென்னையை சேர்ந்தவர். என்னோடு 35 ஆண்டு கால பழக்கத்தில் உள்ளவர். ஒரு மிகப்பெரிய பேர் மார்க்கெட் வந்துச்சு 2009. அந்த காலகட்டத்தில் இவர் தன்னுடைய ஷேரெல்லாம் விற்று ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருந்தார். நாங்கள்லாம் அவருடைய முதலீடை பார்த்து பிரமித்து நிறைய நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு வளர்ந்தவங்க. அந்த பீரியடில் அவர் எங்களை பார்த்து, நான் எல்லாத்தையும் விற்றுட்டு 25 லட்சம் எஃப்டியில் போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம் கூட இல்லை, அதிர்ச்சி. என்ன உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூவேஷன் எங்கே இருக்குன்னு தெரியாதா? இந்த பாயிண்டில் போய் நீங்கள் எஃப்டியில் போட்டேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அவரை கேட்டேன். இல்லைப்பா, வீட்டில் ப்ரெஷர், அதனால் அவங்க திருப்திக்காக இந்த பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. இது புதுசு இல்லை. நிறைய பேர் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டாக்கா, எதுக்கு கேள்வி கேட்குறேன்? மொத்த சேவிங்கும் ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா நகைச்சீட்டில் போடுவாங்க. வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன் இந்த ரெண்டு மட்டும் பண்ணுறீங்கன்னு நானும் 35 வருஷமாக எத்தனையோ பேரை கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்கிற விஷயம், வீட்டில் ஒத்துக்கலப்பா. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வீட்டில் அவங்க மனைவி சொல்கிறத அவங்க மதிக்கிறாங்கன்றது பாசிட்டிவான விஷயம். பட் அவங்க சொல்கிறது சரியாக தப்பான்றது கூட அவங்களால எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறது வருத்தமான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஃபைனான்ஷியல் டெசிஷனை, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு நபர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதுக்கு நிறைய லோக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம், அந்த குடும்பம் சார்ந்த காரணங்கள் இருக்கலாம். அப்போ அவங்க அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஆபரண தங்கம். இப்போது ஆபரண தங்கம் வாங்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்கலாம். தப்பில்லை, ஆபரண தங்கத்தையும் வாங்கலாம். இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் a broader portfolio. ஆபரண தங்கம் உங்கள் மொத்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு அங்கமாக இருக்கலாம். உங்கள் மொத்த போர்ட்ஃபோலியோவுமே ஆபரண தங்கமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் மற்ற சொத்து வகைகளில் பார்ட்டிசிபேட் பண்ண தவறிடுறீங்க. இப்போ நான் சொன்ன நபர் ஈக்விட்டி பற்றி நல்ல பரிச்சயம் உள்ளவர். என்னை போன்றவர்கள் ஒரு காலகட்டத்தில், ஆரம்ப கட்டத்திலலாம் சந்தேகம்னா அவரை கூப்பிட்டு கேட்போம். அவ்வளோ மரியாதை உள்ள ஒரு நபர் கூட ஒரு காலகட்டத்தில் வீட்டில் ப்ரெஷர் இருந்தது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ஷேரை விற்று ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறார். மாறாக இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் உடன்பாடு இல்லைன்றதுக்காக, வீட்டில் அமைதி காப்பதற்காக நகைச்சீட்டை தேவைக்கு மேலே செய்கிறாங்க. ஈக்விட்டியில் இன்வெஸ்டே பண்ணுறதில்ல. ஏன்னா அது கீழே போயிடும்னு வீட்டில் அவருக்கு டெய்லி சொல்லப்படுது. கீழே போகும்போது பார்த்தீங்களா கீழே போயிடுச்சுன்னு அவருக்கு ப்ரெஷர் வருது. எதுக்கு இந்த தலைவலி? அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிட்டு போயிடுவோன்னு நிறைய பேர் போயிடுறாங்க. இதனால் என்ன நடக்குது தெரியுமா? இந்தியாவில் ஈக்விட்டியில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணால் ஆபரண தங்கத்தில் சம்பாதிப்பதை விட கணிசமாக அதிகமாக சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பொருளாதார ரீதியாக நமக்கு இருக்கும்போது அந்த வாய்ப்பு பக்கமே திரும்பி பார்க்காமல் குடும்பங்கள் தொடர்ந்து வீட்டில் எதை விரும்புகிறார்களோ அதை மட்டும் செய்கிறாங்க. தட் இஸ் ஆபரண தங்கம் வாங்குறாங்க. இதனால் என்ன நடக்குதுனாக்கா, அவங்களுடைய மொத்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஒரு சொத்து வகையை மட்டுமே அதிகமாக வைத்திருக்கும் சூழல் உருவாகிறது. மற்ற சொத்து வகைகளுக்கு போதுமான ஒரு இடம், ஸ்பேஸே கொடுக்கறது இல்லை. இதை தவிர்த்திருக்கலாம்ல, நிச்சயமாக தவிர்த்திருக்கலாம். எல்லா மனைவிகளுக்கும் தன் கணவனுடைய சேமிப்பும் முதலீடும் சரிந்து விட்டால் என்ன ஆகும்ன்ற பயம் நிச்சயமாக இருக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற கேள்வியை நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம
கரெக்டாக மார்க்கெட்டை பற்றி என்ன மாதிரியான எஜுகேஷன் தேவையோ அதை நாம் உருவாக்கணும். வீட்டில் இதை படித்து பாருங்கள், இதை படித்து பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறான் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு ஃபெமிலியாரிட்டியை உருவாக்கணும். இந்த ஃபெமிலியாரிட்டியை உருவாக்காமல் வெறுமனை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கா குடும்ப சேமிப்பை என்ன பண்ணணும்னு அந்த சண்டை எங்கே போய் முடியும்? கடைசியில் நீங்கள் விட்டு கொடுக்குறது தான் முடியும். இதுதான் இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நிறைய நடக்குது. தமிழ்நாட்டில் ரொம்பவே நடக்குது. நான் ஆபரண தங்கம் வாங்குவதற்கு எதிரி இல்லை, அளவாக செய்யுங்க. மற்ற சொத்து வகையிலே ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போது உங்களுக்கு 100 ரூபா ஒரு ஆண்டுக்கு சேமிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20% நீங்கள் ஆபரண தங்கத்தில் போடுறீங்கன்னு வச்சுக்கோ வருஷம். அதுவே உங்களுக்கு போதுமான கோல்டை ஒரு 20 வருஷத்தில் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஈக்விட்டியில் ஒரு 40 to 50% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு காம்பவுண்டினுடைய பலன்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஃபுல்லாக வந்துடும். இதை நீங்கள் ஒழுங்காக அனுபவ ரீதியாக வீட்டில் சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் யாரும் அதை பண்ணுறதில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ட்ரேடிங் பண்ணி காசு பண்ணலான்னு அவங்களுக்கு சொல்கிறீங்க, காசு பண்ணி கொஞ்சம் காட்டுறீங்க, அதுக்கப்புறம் விட்டுடுறீங்க காசை. அவங்க என்ன பார்க்குறாங்க? இவர் கொஞ்சமாக காசு பண்ணார், நிறைய காசு விட்டார், அதனால் ஈக்விட்டி தப்பு, நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. சேஃபாக ஈக்விட்டி பண்ணுறதுக்கு வழி இருந்தும் நீங்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கலை. அண்ட் இண்டிபெண்ட்டாக அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சு எஜுகேட் பண்ண வைக்கலை. உங்கள் வீட்டில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஒரு இண்டெக்ஸ்லேயோ அதன் அனுபவத்தை பெற செய்திருந்தால் நிச்சயமாக அவங்க ஈக்விட்டி என்பது தங்களுக்கு சாதகமான ஒரு சொத்து வகை என்பதை எப்போவோ உணர்ந்திருப்பாங்க. இப்படி அந்த உணர்வே இல்லாமல் பல பேர் பல ஆண்டுகளை இழந்து விட்டார்கள். சரி, இத்தனை ஆண்டு போயிடுச்சு, இப்போவாவது அதை செய்யலாம் இல்லையா? இந்த ஒரு ரீசனுக்காக நாங்கள் புதுசாக ஒரு ஃபார்மேட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் கோடீஸ்வரி. அதில் ஒரு வெபினார் நடக்க போகுது, பெண்களுக்கு மட்டும், ஆன்லைனில். ஸோ உங்கள் வீட்டில் இந்த வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ண நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த வெபினாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த விதமான ஃபீ எதுவும் கிடையாது. ஈக்விட்டின்ற சொத்து வகை எப்படிப்பட்டது, காம்பவுண்டிங்கிற ஒரு அரிய சக்தி எப்படி உங்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தும், எப்படி நீங்கள் சேமிப்பு மூலமாக 1 கோடி ரூபாய் என்ற இலக்கை அடைய முடியும், இது எல்லாம் பெண்களோடு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். மேபி ஒரு புதிய எண்ண ஓட்டம் உங்கள் லைஃப்குள்ளே வரலாம். இப்போ ஆரம்பித்து கூட நீங்கள் ஈக்விட்டியில் ஸ்டெடியாக, ஸ்டேபிளாக, சென்சிபிளாக இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்டிங்கின் பலனை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் மனைவியின் நம்பிக்கையோடு கொண்டு போகலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கோடீஸ்வரி. அதே போல் படித்து முடித்து வேலை செய்யும் உங்கள் மகள்களும் இந்த ஒரு வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணாக்கா நாளை அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் இன்றைக்கே அவங்க கற்றுக்குவாங்க. டைம் விரயமாகாது. இப்போவே கற்றுக்கிட்டு இப்போவே பண்ண ஆரம்பித்தா 20 ஆண்டுகளில் ஒரு உயர்ந்த இடத்தை அவர்கள் தொடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த வெபினார். ஓகே, ஸோ எஜுகேஷன் தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது அவங்க போய் கற்பதற்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், சரியான உதாரணங்களை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். தவறான புரிதல்களை நம்மளே உருவாக்கி கொடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாத ரிஸ்கை எடுத்து நஷ்டம் பண்ணிட்டு ஒரு சொத்து வகையின் மீது அவங்களுக்கு அவநம்பிக்கையை உருவாக்கக்கூடாது. இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய தவறுகள். நாம் செய்யக்கூடிய தவறுகளை தவிர்ப்பது என்பது முக்கியமான கடமை. அது நம்ம செய்ய வேண்டியது. அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக்கொள்ள வாய்ப்பு கொடுப்பதும் நாம் உருவாக்க வேண்டியது. இது ரெண்டும் சேர்ந்து பண்ணிங்கன்னா வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்ற ஒரு தேவை அல்லது ஒரு சிக்கல் உங்கள் லைஃப்லேருந்து வெளியே போயிடும். 2 பேரும் ஒப்புதலோடு முதலீட்டு பயணங்களில் மேலும் மேலும் வளர்வீர்கள். அந்த வளர்ச்சியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.